அனைவருக்கும் வணக்கம். வேட்டை கற்பும் மலையாள மாந்திரீகம். ஒருவருக்கு நம்ம எதிரிக்கு நம்ம ஸ்தம்பனம் செய்யக்கூடிய பூஜை முறைகள். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஒருத்தர் நல்லா முன்னேறி போயிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பண உறவு தட்டுப்படும். திடீர்னு கை கால் முடங்கி விழுந்துருவாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வியாபாரம் நல்லா ஸ்தம்பித்து போயிடும். அதான் எதிரிகள் ஸ்தம்பனம் செய்யக்கூடிய எதிரும் செய்வாங்க, ஸ்தம்பனம் செய்வாங்க. அப்போ நல்ல ஒரு குடும்பம் நல்லா முன்னேறி போயிட்டு இருக்கும். கணவன் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு சூப்பராக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ எதிரிகள் இந்த பொறாமைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்தம்பனம் பண்ணிடுவாங்க. அவங்க போட்ட பேர் வாங்கி ஒரு மாந்திரிகிட்ட போய் ஸ்தம்பனம் பண்ணிடுவாங்க. ஸ்தம்பனம் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஸ்தம்பனம் கட்டிவிட்டாங்கன்னா குடும்பத்தில் அந்த சந்தோஷமான நிகழ்வுலாம் நின்று போயிடும். மற்றும் பண வரவு, தொழில் சார்ந்த விஷயம் நின்று போயிடும். அதே ஒரு ஆளுக்கு தனிப்பட்ட முறை ஸ்தம்பனம் பண்ணுறோன்னா கைகள்லாம் முடங்கி விழுந்துருவாங்க. கைகள் அசைவு இல்லாமல் ஆகி போயிடும். அந்த மாதிரி வரக்கூடியது. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அப்படியே முடங்கி உக்காந்துருவாங்க. அந்த மாதிரி வரக்கூடியது. அந்த மாதிரி அப்புறம் இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கேஸ் தோத்து போகிறதுக்கே காரணம் அப்படி நம்மளுடைய எதிரிகள். நம்ம ஒரு கோர்ட்டு கேஸ் சொத்தாக இருக்கட்டும், எந்த வழக்காக இருக்கட்டும், கோர்ட்டில் எந்த வழக்காக இருந்தாலும் அப்போ எதிராளிக்கு ஸ்தம்பனம் பண்ணிடுவாங்க. ஸ்தம்பனம் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த கோர்ட்டு கேஸில் அவங்க ஜெயிப்பாங்க. ஏன்னா எதிராளி கட்டி போடுறாங்கல்ல, ஸ்தம்பனம் பண்ணிவிட்டு எல்லாம் மயான பூஜையில் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ எதிராளி என்னதான் முட்டி மோதி ஜெயிச்சு கோயிலுக்கு போகிறோம் அப்படி போகிறோம் அப்படின்னாக்கா அந்த கேஸு ஜெயிக்க மாட்டாங்க. நிறையா பேர் அப்படிதான் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கோர்ட்டு கேஸ் எல்லாம் அப்படிதான் செய்வாங்க. அப்போ செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள ஜெயிக்கவே முடியாது. அந்த மாதிரி பண்ணக்கூடியது. சரிங்களா? அந்த மாதிரி விஷயம் நம்ம சரியும் பண்ணலாம். நான் அந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்கிறேன். அதனால் நம்மளோட அனுபவங்கள் இதெல்லாம் இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், நல்லா பேசிக்கிட்டு பழகிட்டு நல்லா பேசி பழகிட்டு நண்பர்களாகட்டும், கணவன் மனைவி எதாக இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சாமி அருள்வாக்கு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. சாமி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்தம்பனம் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த சாமி வராது. என்னத்தான் தெய்வத்தை நீங்கள் அழைத்து வாவான்னு கூப்பிட்டாலும் தெய்வம் அவங்க வீட்டுக்குள் அவங்க அருள்வாக்கு ஆடக்கூடிய இடத்துக்கு அவங்க உடம்புல வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு நல்ல மாந்திரிகரை பார்த்து அந்த ஸ்தம்பனத்தை உடைச்சிடணும். உடைச்சிட்டோம் அப்படின்னா அண்ணன் அந்த தெய்வம் நம்மகிட்ட வரும், பேசும், பிடிக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு குலதெய்வம் வராமல் இருக்கும். வீட்டு வாசலில் நிற்கும், மற்றும் ஊர் எல்லையில் நிற்கும். ஏன்னா மாந்திரிகர்கள் எப்படி கட்டுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வம் நிற்கும். குலதெய்வம் நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா கட்டு உளுந்து கிடக்கும். குலதெய்வங்கிறது நம்ம வம்சத்தை காக்கக்கூடியது. அப்போ குலதெய்வத்தை கட்டிடுவாங்க. குலதெய்வத்தை கட்டிட்டாவே என்ன வீட்டில் எந்த ஒரு நல்லது கெட்டதும் ரொம்ப தாமதமாக நடக்கும் மற்றும் நடக்காமலே போகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அந்த மாதிரி கட்டிடுவாங்க. அப்போ கட்டும் போது என்னன்னா குலதெய்வத்தை கட்டி விட்டாவே வராது, வீட்டுக்குள் வராது. வாக்காளி தனி, வீட்டுக்கு குலதெய்வங்கள் தனி. எனக்கு வீட்டுக்கு குலதெய்வங்கள் கட்டி விட்டாவே எதிராளிக்கு நம்ம ஸ்தம்பனம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்தம்பனம் பண்ணிட்டு திடீர்னு அந்த மாதிரி ஆகிடும். இப்போ திடீர்னு வீடு கட்டிட்டு இருப்பாங்க. நல்லா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு இடம் வாங்கி வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு போய் அந்த வீடு பாதிகள் நின்று போயிடும். அப்போ என்ன காரணம், எதிராளி ஸ்தம்பனம் பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த வீடு கட்டக்கூடிய இடத்துல பூமியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வீடு கட்ட முடியாது. அந்த மாதிரி வரக்கூடியது. இன்னும் நிலங்கள் விற்கக்கூடிய அந்த காடுலாம் பார்த்து நிறைய பேர் வாங்கி வச்சுக்கிட்டு என் காடு சேல்ஸே ஆக மாட்டேங்குது சார் அப்படிங்கிறாங்க. காடுக்கும் அதே தான். வீடு கட்டின வீடு விற்கும் போது அதே தான்.
ஒரு சிலர் குடியிருந்து இந்த வீடு விற்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த வீட்டுக்கும் அப்படித்தான் வரும். அதான் சம்மணங்கிறது நிறைய செய்யலாம், நிறைய வகையில் சம்மணம் இருக்கு. சரிங்களா? ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இதில் நிறையா வேலைகள் செய்கிறாங்க. மாந்திரிக வேலை செய்யும்போது அதெல்லாம் அனுபவம் ஒன்று வரும் இருக்கு. நிறையா வேலைகள் செஞ்சுருக்கிறேன் நான். அதனால் இன்னைக்கு இது ஒரு வீடியோ நம்மளுக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.